400 தொடக்கம் 600 எலும்புக்கூடுகள் அல்லது மனிதர்கள் அதிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல வருடங்களுக்கு முன்னரே அவர் சொல்லியிருந்தார். அதாவது கிருசாந்தி படுகொலையிலே குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த சோமரத்னர் ராஜபக்ச என்ற நபர் அவர் ஒரு வாக்குமூலத்தை அன்றே கொடுத்திருந்தார். அப்போ எங்களுக்கு வலுவான சந்தேகம் இருக்கிறது, இதனையும் இந்த இராணுவம் தான் செய்திருக்க வேண்டும் என்ற சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. வரும் 18ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இராணுவ அதிகரிப்பு அல்லது இவர்களுடைய பிரசன்னத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு கர்த்தாலை அனுஷ்டிக்க இருக்கிறோம். அந்த கர்த்தாலை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே அனுஷ்டிக்குமாறு அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய வர்த்தக சங்கங்கள், உணவகங்கள், பஸ் உரிமையாளர்கள், ஓட்டோ சங்கங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளும் இந்த கர்த்தாலிலே ஈடுபட்டு இந்த மக்களுக்கு உரிமையினை உறுதிப்படுத்துவதற்கான இந்த கர்த்தாலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வணக்கம். மற்றொரு செய்தி. மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு இராணுவத்தின் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பை வெளியிடும் வகையில் அனைத்து தரப்பினரும் ஹர்த்தாலுக்கு பூரண ஆதரவு வழங்க வேண்டும் என வலிகாம மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெயந்தன் தெரிவித்துள்ளார். அவரது வீட்டில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே காலங்காலமாக இராணுவத்தின் அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றது. இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி மக்களுக்கான நீதியான விசாரணை நடைபெறவில்லை, அதற்கு ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்படவில்லை எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் அதிக அளவில் வாழுகின்ற பிரதேசங்களிலே, விசேஷமாக வடக்கு கிழக்கிலே காலகாலமாக என்றாலும் கூட இந்த இராணுவ அச்சுறுத்தல்கள் அல்லது இராணுவத்தினால் படுகொலை செய்யப்பட்ட எமது அப்பாவி மக்களுக்கான நீதி விசாரணையோ அல்லது சர்வதேச ஒரு விசாரணையோ இன்று வரை நடைபெறவும் இல்லை. அதற்கேற்ற ஏற்பாடுகளும் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் தெரியவில்லை. இது இப்படி இருக்கும் பொழுது அண்மை காலமாக, அதாவது சென்ற வாரம் முல்லைத்தீவு முத்தியன்காட்டிலே இடம்பெற்ற ஒரு இளைஞனின் கொலை சம்பவம். அந்த இளைஞன் சரி ஏதாவது ஒரு பிழை விட்டிருந்தாலும் கூட அவரை சட்டத்தின் முன்னிறுத்தி போலீஸ் அதற்குரிய நடவடிக்கையினை உடனடியாக எடுத்திருக்க வேண்டும். இராணுவத்திற்கு ஒரு அதிகாரமும் கொடுக்கப்படவில்லை. அந்த இளைஞன் இறந்திருக்கின்றார். அந்த இறப்புக்கு காரணமானவர்களை கைது செய்திருந்தாலும் கூட எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, சரியான நீதியான விசாரணை இந்த நாட்டிலே இடம்பெறுமா என்ற சந்தேகம் தமிழ் மக்களுக்கு விசேஷமாக இன்று வரை அல்ல, அன்று தொடக்கம் இன்று வரை இருக்கிறது. இது சம்பந்தமாக பாதுகாப்பு அமைச்சரோ அல்லது பொதுமக்கள் தொடர்பு அமைச்சரோ இது சம்பந்தமாக ஏதாவது அறிக்கை விட்டார்களோ தெரியவில்லை. இதே சம்பவம் ஒரு தென்னிலங்கையிலே நடக்குமாக இருந்தால் அது ஒரு பூதாகாரமாக ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த இடத்திலே பாரிய ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கும். அதனையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லி காட்ட விரும்புகிறேன். இப்படியாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் இந்த இராணுவத்தினால் எங்களுடைய மக்களுக்கு காலகாலமாக இடம்பெறுவது யாவரும் அறிந்த உண்மை. அண்மை காலங்களிலே இந்த செம்மணி புதைகுழி 150க்கு அண்மித்ததான அந்த உடற்கூறுகள், எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட அதற்குரிய சர்வதேச விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுமா அல்லது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படுமா என்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. 400 தொடக்கம் 600 எலும்புக்கூடுகள் அல்லது மனிதர்கள் அதிலே புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று பல வருடங்களுக்கு முன்னரே அவர் சொல்லியிருந்தார். அதாவது கிருசாந்தி படுகொலையிலே குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த சோமரத்னர் ராஜபக்ச என்ற நபர் அவர் ஒரு வாக்குமூலத்தை அன்றே கொடுத்திருந்தார். அப்போ எங்களுக்கு வலுவான சந்தேகம் இருக்கிறது, இதனையும் இந்த இராணுவம் தான் செய்திருக்க வேண்டும்
என்ற சந்தேகம் நிச்சயமாக இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது இந்த முத்தியன்கட்டு சம்பவம் தற்பொழுது இடம்பெறுகிறது. இனியும் இப்படியான சம்பவங்கள் இந்த நாட்டிலே இடம்பெறக்கூடாது என்பதற்காக எதிர்வரும் 18ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை, வடக்கு கிழக்கிலே எங்களுடைய மக்கள் இந்த இராணுவ அதிகரிப்பு அல்லது இவர்களுடைய பிரசன்னத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு கர்த்தாலை அனுஷ்டிக்க இருக்கிறோம். அந்த கர்த்தாலை இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கிலே அனுஷ்டிக்குமாறு அனைத்து மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதற்காக எங்களுடைய வர்த்தக சங்கங்கள், உணவகங்கள், பஸ் உரிமையாளர்கள், ஓட்டோ சங்கங்கள் போன்ற அனைத்து அமைப்புகளும் இந்த கர்த்தாலிலே ஈடுபட்டு இந்த மக்களுக்கு உரிமையினை உறுதிப்படுத்துவதற்கான இந்த ஹர்த்தாலுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலிகாம மேற்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலும் ஒரு பொதுமகன் என்ற ரீதியிலும் மக்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன்.